வணக்கம். ஒருத்தர் ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் சனீஸ்வரன் இருக்கிறது அவங்களுக்கு வருமானத்தை தடை ஏற்படுத்தும். சேமிப்பு கரைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பணப்பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு செயலையுமே ஒரு ஸ்திரமாக செய்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் குழப்பத்திலேயே இருப்பாங்க. அதாவது இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா, இந்த இந்த கேள்வி பதில்களே தான் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எது ஒன்று அவங்க வேகமாக செய்ய மாட்டாங்க. அந்த முயற்சியை அது எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க எல்லா திறமைகளும் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய செயல் பார்த்திங்கன்னா இந்த குழப்பம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இவங்க அதே மாதிரி அந்த இடத்துல வாக்குஸ்தானத்தில் எப்பவுமே சனீஸ்வரன் இருக்கிறப்ப தவறான இன்னொருத்தருக்கு சாபம் படுற மாதிரி வாக்குகளை அவங்க விடக்கூடாது. அவங்க என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை தாங்கி தான் போகணும். அடுத்தவங்களுக்கு அந்த சாபமான வார்த்தைகளை விட்டால் அவங்க ஃபேமிலி பார்த்திங்க அவங்களுக்கு பொருளாதாரத்தில் இந்த பலவீனம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், மாறவே மாறாது. அதனால் இந்த 2 சனி இருக்கிறவங்க வாக்குகளை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு சாபம் பண்ணுற மாதிரியோ ஒரு கெட்ட எதையோ செய்கிற மாதிரியோ வாக்குகளை கொடுக்கக்கூடாது. எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் அவங்க தாங்கிட்டு இருந்துக்கணும். அதுதான் அவங்கள பார்த்திங்கன்னா மேம்படுத்தக்கூடிய பரிகாரமே அதுதான். குழப்பங்களில் இருந்து அவங்க விடைவார். அதனால் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வ வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கற்பராயன் கற்பண்ண சுவாமியும் சப்த கன்னிமார்களுடைய அந்த வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் இவங்களுக்கு நல்ல வாக்குகளை அடுத்தவங்களுக்கு சொல்லி விடணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும், உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிற அந்த நல்ல வாக்குகள் இவங்க கொடுக்க கொடுக்க இவங்களுக்கு பணம் செல்வம் உயரும், சேமிப்பு தங்கும். அதே மாதிரி அன்னதானங்கள் இவங்களாம் அன்னதான கூடங்கள் வச்சு அன்னதானம் செய்துட்டு வந்தால் இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அபிவிருதமாக இருக்கும். அந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.